திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் இருக்கின்றார். வேதாகமத்தில் நிறைய பேர் பாலைவனத்தில் இருந்தார்கள். இயேசுவும் கூட இருந்தார். பாலைவனத்தில் தான் முக்கியமான கேள்விகளை நாம் கேட்பது உண்டு. Serious questions we ask in the desert. கடவுளை பற்றி, வாழ்வை பற்றி, வாழ்வின் அர்த்தங்களை பற்றி, பாவத்தை பற்றி, இறப்பை பற்றி கேள்விகள் பாலைவனத்தில் தான் நாம் கேட்பது உண்டு. We deviate ourselves from the great questions என பாஸ்கால் சொல்வார். பாலைவனத்தில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. திருவருகை காலம் பாலைவனத்தில் செலவிடும் நேரம். மனமாற்றம் வேண்டும் என திருமுழுக்கு யோவான் போதித்தார். Go beyond your mind. Change the way of your thinking. நீங்கள் யோசிப்பதை மாற்றுங்கள். நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுங்கள். நீங்கள் உலகை பார்க்கும் விதம் தவறானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Christ must be the center of your life. Change your mind. Change your mentality. Change your perspective. கடவுளின் ஆட்சி அண்மையில் உள்ளது. It is not a new political arrangement. It is not a religious reform. இயேசுவின் பக்கம் மக்களை திருப்புகின்றார். அதுதான் இறையாட்சி. Jesus is the kingdom in person. விண்ணகமும் மண்ணகமும் இயேசுவினால் ஒன்றானது. மனிதனும் கடவுளும் இயேசுவினால் ஒன்றானார்கள். இயேசுவில் கடவுளின் விருப்பம் மண்ணுலகில் நிறைவேறியது. Go to the desert. Look. Repent. Change your mind. Open your eyes to see Jesus என்பது திருவருகை காலத்தின் முக்கியமானது. மக்கள் தனது பாவங்களுக்காக மனவருந்தினார்கள். Do not start your spiritual life with sin. Grace comes first. Deep down we know that we are sinners. Healing நடைபெறுகின்றது. Confession is good for the soul. எல்லா மரத்தின் அடியிலும் கோடாலி வைக்கப்பட்டுள்ளது. கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டப்படும். பவர், பிளஷர், வெல்த், ஆனர் உருவப்படும், வெட்டப்படும். கடவுள் இடத்தை இவைகள் பிடித்து கொண்டால் இவை அனைத்தும் கடவுளை சுற்றிதான் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் கடவுளின் இடத்தை பிடித்து கொள்ளக்கூடாது. கோதுமையையும் பதரையும் பிரித்து எடுப்பதை போல பிரித்தெடுக்கப்படும். Spiritual cleansing is important in our life. கடவுள்தான் நம்மை சுத்தப்படுத்துகின்றார். நான் நீரினால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் வருகின்றவர் தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். Spiritual cleansing is important in our life. திருவருகை காலம் அவர் வாழ்வில் நம்மை பங்கேற்க வைக்கின்றது. ஆமென், ஆமென்.